விஜய் சார் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஓகே, பட் இருந்தாலும் அதுக்காகவே எந்த இன்டர்வியூ வந்தாலும் எல்லாத்துலயுமே அவரை பத்தி கேட்டே ஆகணுன்ற மாதிரி கேக்குறாங்களே. அதாவது ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவர் அந்த லெவல்ல இருக்கிறாரு. சோ அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. நம்மளும் பதில் சொல்றோமா. அது வந்து என்னன்னா சில பேர் வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் இன்டர்வியூ கொடுத்தாலே வேற வேலை இல்லை, இதை பத்தி தான் பேசுறாங்க. சோ அதனால நான் என்ன சொல்லிடுறது, ஒரு ரிக்வெஸ்டா அவர் எங்கேயோ போயிட்டாருங்க, அவரை பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம். நம்ம வந்து என்ன பத்தி பேசலாம், நம்ம ப்ராஜெக்ட பத்தி பேசலாம். அவரை பத்தி நம்ம பேசுற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த ஒரு ஃப்ரெண்டை தவிர வேற எந்த தகுதியுமே இல்ல, ப்ரொஃபஷனலா சொல்றேன் நான். சோ அவர் கூட வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறேன். பட் தென் அவர் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் எனக்கு பெருசா ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. சும்மா மாஸ்டர்ல சின்னதா தான் ஒண்ணு பண்ணணும். சோ அதனால அவரை பத்தி பேசுற அளவுக்குலாம் நம்மளுக்கு தகுதி இல்லை. பட் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரு 2 வார்த்தை எப்பவுமே கேட்பாங்க, அதனால சொல்லிடுவேன், அவ்வளவுதான். இப்ப இந்த பிரஸ் மீட்ல கூட உங்களை கேட்டாங்க, நீங்க உடம்பு சரியாம இருந்தீங்க. இவர் லைக் என்ன சார், விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, அதனால நீங்க ரொம்ப சோகமா இருக்கு, மன ரீதியா உடல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதான் நான் பதில் சொன்னேன். கண்டிப்பா யாரா இருந்தாலும் மனுஷனா இருந்தா அத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யும். சோ அதான் அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். மனநிலை அது கண்டிப்பா, அது யாரா இருந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்கும். அவருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவருக்காக வந்த இதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு, டெஃபினட்டா அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காரு. பிசிக்கலா எனக்கு இப்ப எல்லா இடத்துலயும் இந்த வைரல் ஃப்ளூ இருக்கிறதால எனக்கும் வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பட் இட் வாஸ் லைக் ஷேட்டரிங்ல, ஈவன் ஒரு பப்ளிக்கா வெளியில ஃபேன்ஸா எங்களுக்கே அவ்வளவு ஷேட்டரிங்கா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தட் மொமெண்ட் நடக்கும் போது? ஆப்வியஸா ஒரு ஹியூமனாவே எல்லாருக்குமே அது ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும். பட் அந்த ஒரு க்ளோஸ் சர்க்கிள் போது ஈவென்ட் என்னைக்கு நடந்துச்சு ப்ரோ? ஒரு 2 weeks முன்னாடி. டேட் தெரியுமா? ஆல்மோஸ்ட் லைக் 27 28 என் பர்த்டே. ஸோ ஒண்ணுமே பண்ணல, வீட்லயே உட்காந்து எல்லாருமே என்னெல்லாமோ பிளான் வச்சிருந்தோம், எதுவுமே பண்ணல. அதே வீட்லயே அமைதியா. அது வந்து உடஞ்சிட்டேன், ஷார்ட்டர்டு அப்படின்லாம் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி நான் பேசுறேன். மனசு வலிச்சுது, சரின்னு அப்படியே உட்காந்தாச்சு வீட்லயே. அதான். ஓகே ஓகே ஓகே. as a ஃப்ரெண்டா did you console or ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசுனீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லைண்ணா, டேக் கேர், ட்ரஸ்ட் இன் காட், அவ்வளவுதான் நான் சொன்னேன். வேற என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு தான் அந்த சினாரியோ தெரியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நம்மளுக்கு எதுவுமே தெரியாம நம்ம கமெண்ட் பண்ணவும் கூடாது, பேசவும் கூடாது அதை பத்தி. நம்ம இப்போ இருக்கிற டென்ஷனான நிலைமையில நம்ம என்னதான் ஆறுதலா சொன்னாலும் சம்டைம்ஸ் கோவம் வந்தாலும் வந்துடும். ஸோ டேக் கேர், ட்ரஸ்ட் இன் காட், அவ்வளவுதான் சொன்னேன். தவிர வேற எதுவுமே நான் சொன்னேன். ஓகே. இப்போ மோர் தென் ஃப்ரெண்ட், நீங்க ஒரு ரொம்ப நெய்பர் வர எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் சார் விட்டு பக்கத்துல. இப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு மேல ஒருத்தர் போய் ஒளிஞ்சிருக்காருன்னு நியூஸ் வருது, பாம் ஸ்குவாட் பாம் வச்சிருக்காங்கன்னு வருது. சோ உங்களுக்கு எப்படி இருக்கும் as a friend, as a ஒரு நெய்பர்? என்னடா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு, இங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களன்ற மாதிரி ஒண்ணு இருக்கா? பிகாஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிய வரும்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும். இதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபீல்டு மாறி வேற ஒரு கட்டத்துக்கு போகும்போது